வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் புட்டிங் ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தரலாம். இப்போ நம்ம கேரமல் செஞ்சிடலாம். அதுக்கு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ரொம்பலாம் சேர்க்க தேவையில்ல. சர்க்கரைக்கு புட்டிங் ரெசிபிக்கு கேரமல் தான் ரொம்ப முக்கியம். அதனால கேர்ஃபுல்லா செய்யணும். அடுப்பு நீங்க சிம்மிலே வச்சுக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன ஒருபாடு இந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் கட்டியா வந்துடும். நீங்க பயப்பட தேவையில்ல. அதுக்கப்புறம் தான் மெல்ட் ஆகும் சர்க்கரை. நீங்க அடுப்பு ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கணும். ரொம்ப ஹைல வச்சுட்டீங்க அப்படின்னா இது தீஞ்சு போயிடும். அப்புறம் சர்க்கரை ரொம்ப கருப்பாகி அந்த ஸ்வீட்லாம் போய் நம்மளுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்ப கேரமலும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இப்ப பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. கேரமல் நல்லா ஆறட்டும். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம். 300 ml வர்ற மாதிரி 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பால் நல்லா வெது வெதுன்னு இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு சர்க்கரை போடணும்னா கரையும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க அளவுக்கு 2 முட்டை போதும். இப்ப முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. எதுக்காக அது சேர்த்துக்கிறோம் அப்படின்னா முட்டை சேர்க்கறதுனால முட்டை கவுச்ச வராது. அதுக்காக இப்ப முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கேரமலும் நல்லா ஆறிடுச்சு. பாருங்க கையில எல்லாம் ஒட்டல. நம்ம இப்ப கேரமல்ல இந்த பாலை ஊத்திரலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப வடிகட்டியாச்சு. ஒரு மூடி ஒண்ணு போட்டுடலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி வர மாதிரி சேர்த்துட்டு கீழே ஒரு அடி கம்பி இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படி உங்கள்ட்ட அந்த அடி கம்பி இல்ல அப்படின்னா கிண்ணம் இருந்தா கூட நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக வச்சுட்டு நம்ம இந்த பாலை இது மேல வச்சிடலாம். இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 1/2 hourல 3/4 மணி நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு. நீங்க அடுப்பை சிம்மிலே வச்சிருங்க. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்தரலாம். இப்ப நல்லா வெந்துருச்சு. நீங்க ஒரு குச்சியோ ஒரு ஃபோர்க்கோ வச்சு நீங்க உள்ள குத்தி பாத்தீங்கன்னா அதுல ஒட்டாம வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இது ஆற ஒட்டி தான் நம்ம பிளேட்ல மாத்தணும். இப்ப ஆறிடுச்சு. நம்ம பிளேட்ல மாத்திரலாம். ஒரு பிளேட்டை இது மாதிரி வச்சுட்டு கவுத்து போட்டு இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா புட்டிங் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். இப்ப செம்மையான புட்டிங் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.